தமிழர்களதும் தமிழ் பேசும் மக்களதும் தலைநகராய் திகழ்கிற திருகோணமலையிலே, அதன் இதயமென திகழ்கிற பூமியிலே திருகோணமலை தமிழ்ச்சங்கம் பெருமையோடு முன்னெடுக்கின்ற வசந்த விழா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி யாழ்ப்பாணம், கொழும்பு, மட்டக்களப்பு என்று இன்னொரென்ன பகுதிகளிலே இருந்து தமிழ்ச்சங்கங்களை எல்லாம் ஒரு குடை கீழ் ஒற்றுமைப்படுத்தி இணைத்து வைத்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் இனிய திருமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திருமலை நவமையா அவர்களே, தங்களுடைய மாட்சிமைப்பட்ட வருகையினாலே இந்த நிகழ்வை பெருமையுறச் செய்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, எனக்கு கல்வி தந்த பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா, பேராசிரியர் மனோன்மணி அம்மா, இங்கே தங்கள் சிறப்புமிக்க வரவால் இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகிற தமிழ்ச்சங்கங்களுடைய சால்குடை பெருமக்கள், இங்கே கூடியிருக்கிற சமய பெரியோர்கள், சபையோர்கள் என அத்தனை பேரையும் போற்றி பணிக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, ஒரு வகையிலே பெருமையாக இருக்கிறது. தமிழர்களுக்கு அல்லது தமிழ் பேசுபவர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. விழ விழ எழுவோம் என்பது அந்த தாரக மந்திரம். அது இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல. சங்க காலத்திற்கு முன்னரேயே இந்த இயல்பு இருந்திருக்கிறது. தமிழர்கள் பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்தவர்கள். இன்றைக்கு போரை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே குமரிக்கோடும் கொடுக்கடல் கொள்ள என்று, கொடுங்கடல் என்றால் சுனாமி, கொடுக்கன் என்று ஒரு பிராணி இருக்கிறது. அந்த கொடுக்கன் என்ன செய்யும் என்றால், கொடுக்கு என்றால் வளைவு என்று அர்த்தம். அதனுடைய வால் வளைந்திருக்கிற காரணத்தால் அதற்கு கொடுக்கன் என்று பெயர். திருகோணமலைக்கும் சுனாமி வந்தது, கொடுக்கு அலை வந்தது, வளைந்த அலை வந்தது. ஆகவேதான் அதை சங்கத்தமிழ் சான்றோர் கொடுங்கடல் என்று குறித்தார்கள். இப்படி கொடுங்கடல் கொன்று முதலாவது சங்கம் அழிந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டிய அரசர்கள். முதல் சங்கம் தென்மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும் விழ விழ மீள நிறுவினார்கள். கடைச்சங்கம் தற்போது இருக்கிற மதுரையிலே நிறுவினார்கள். அதுவும் கால வெள்ளத்திலே கறந்து போனது. அதை தொடர்ந்து சங்கம் வைக்கின்ற முயற்சியிலே யாழ்ப்பாண அரசர்கள் முயன்றார்கள். நல்லூரிலே யாழ்ப்பாண அரசர்கள் ஒரு சங்கத்தை நிறுவினார்கள். நான்காவது தமிழ்ச்சங்கம் எது என்பதிலே உலக பரப்பிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. 1901ஆம் ஆண்டிலே பாண்டித்துரை தேவர் என்கின்ற பெரியார் மதுரையிலே தமிழ்ச்சங்கத்தை மீள நிறுவினார். உலகிலே பல மக்கள் அதைத்தான் நான்காவது தமிழ்ச்சங்கம் என்று குறிக்கிறார்கள். ஆனால் எங்கள் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவருடைய ஆய்வின் மூலமாகவும், ஞானம் பாலச்சந்திரன் என்கிற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர் அவருடைய ஆய்வின் மூலமாகவும், வேறு பல இலக்கிய சான்றாதாரங்களின் ஊடாகவும் இலங்கையிலேதான் நான்காவது தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. 1901க்கு ஒரு வருடம் முதல் நாவலர் காவிய பாடசாலையினுடைய அதிபராக இருந்த நாவலர் பெருமானுடைய பிராமகன் என்று கொள்ளத்தக்க கைலாச பிள்ளை அவர்களால் 1900ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே ஒரு தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது என்பது வரலாறு. அந்த தமிழ்ச்சங்கத்திலே ஐயங்களை தீர்ப்பதற்காக சாண்டர் என்கிற கிறிஸ்தவ மத பெரியார் ஒரு டிக்ஷனரியை தயாரித்து தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருந்தகையாக இருந்த சுன்னாகம் குமாரசாமி புலவரிடம் அந்த டிக்ஷனரியை பரிசோதித்து தருமாறு கேட்கிறார். அப்படி கோலோச்சிய ஒரு காலம் இலங்கைக்கு பெருமை தருகின்ற காலமாக இருந்தது. பின்னர் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் வீழ்ந்தது. அதற்கு பிறகு கொழும்பு தமிழ்ச்சங்கம் எழுந்தது. பின்னர் வவுனியா தமிழ்ச்சங்கம், மன்னார் தமிழ்ச்சங்கம், இப்படி காலையிலே நவமையா குறித்ததைப் போல பல தமிழ்ச்சங்கங்கள் எழுந்தன. 2010ஆம் ஆண்டிலே மீளவும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது.
2012ஆம் ஆண்டிலே திருமலை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. அதுவும் சோர்வுற்று மீண்டும் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்கிற மகாகவியினுடைய வாக்கிற்கு ஒப்பாக இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். எதற்காக தமிழ்ச்சங்கம்? இது ஒரு வகையிலே மொழிப்போர், இனப்போர். எந்த வகையிலே இந்த போரை முன்னெடுக்கலாம் என்றால் தமிழ்ச்சங்கத்தின் உணர்வூட்டல் ஊடாகத்தான் இந்த போரை முன்னெடுக்கலாம். என்னுடைய தொழில்சார் நிலையிலே நான் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிற கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறேன். ஆசிரியர்களுக்கு நாங்கள் அடிக்கடி பயிற்சி கொடுக்கின்ற பொழுது நான் வலியுறுத்துகிற செய்தி, வகுப்பறைக்கு போனால் ஒரு மொழிசார் போரை தொடுங்கள். வகுப்பறைக்கு போனால் உங்கள் தமிழ் மொழி சார்ந்த உணர்வோடு, அது ஆங்கிலம் போதிக்கிற ஆசிரியராக கூட இருக்கட்டும். சிங்கள பிரதேசங்களிலே அப்படித்தான் செய்கிறார்கள். சிங்கள மொழியிலே தான் வணக்கம் சொல்கிறார்கள். நீங்களும் வணக்கம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆனால் விஞ்ஞானம் படிப்பிக்கிறவர், கணிதம் படிப்பிக்கிறவர், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், போன வகுப்பில் என்ன பார்த்து நாங்கள் படித்தான் வகுப்பை ஆரம்பிப்பதே வழக்கம். எத்தனை திருமணச் சடங்குகளிலே தமிழ் கலாசார உடை அணிகிறார்கள். ஒரு கணம் நினைத்து பாருங்கள். எத்தனை பேருக்கு தமிழிலே பெயர் வைக்கிறார்கள். ஒரு கணம் நினைத்து பாருங்கள். எத்தனை கடைகளுக்கு தமிழிலே பெயர்கள் இருக்கின்றன. ஒரு கணம் நினைத்து பாருங்கள். எத்தனை பேர் தமிழ் மொழியிலே ஒப்பமிடுகிறார்கள், கையொப்பமிடுகிறார்கள். ஒரு கணம் நினைத்து பாருங்கள். சரி, போனதுதான் போகட்டும். இளம் சந்ததியினரிடம் இந்த பழக்கத்தை தொற்றுகையடைய செய்தால் நாளை அவர்கள் நிமிர்ந்து வருகிற பொழுது தமிழ் உணர்வாளர்களாக வளர்ந்து வருவார்கள். காலை அரங்கிலே ஒரு பாடசாலை மாணவன் எழுந்து பேசினான். என்னை மிகவும் கவர்ந்தது. நல்ல பேச்சாளர். ஆனால் பேராசிரியர் அவர்கள் அவனுக்கு சில ஆலோசனைகளையும் சொன்னார். அப்படியான நிலைமை ஏற்படாமல் அவன் செம்மையுற வளர வேண்டும் என்றால் அது முதியவர்களுடைய, பெரியவர்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. அவர்கள்தான் இளையவர்களை வழிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இனி வரும் காலத்திலே எங்கள் மொழி உரிமை போராட்டத்தினுடைய வடிவத்தை தமிழ்ச்சங்கங்கள் ஊடாக மாற்றியமைக்க வேண்டிய தேவைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த உணர்வை மொழியாக கொடுப்போம், அந்த உணர்வை தமிழாக கொடுப்போம். அந்த தமிழ் எல்லோரையும் இணைத்து வைக்கட்டும். இங்கே இனம் கடந்து எல்லோரையும் இணைத்து வைத்திருப்பது எது என்றால் தமிழ். ஆகவேதான் தமிழ் 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 என்று தொடர்ந்து சொல்லி பாருங்கள். அமிழ்து 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 என்று எங்கள் காதிலே ஒலிக்கிறது. அந்த அமிழ்து எங்களை இணைத்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒரு இணைவாக மீண்டும் தொடங்கும் மிடுக்காக திருமலை தமிழ்ச்சங்கத்தார் இந்த விழாவை முன்னெடுக்கிறார்.